ஆட்டுக்கு தாடியும் அரசாங்கத்துக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது தான். அந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் சொல்றாரு. அதே மாதிரி ஆளுநர் கையில மனுவையும் கொடுக்குறாரு. அப்ப இதை நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? சிஏஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர் தான் தளபதி அவர்கள். சிஏஏ சட்டத்தை எதிர்க்கும் போது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை மக்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை உள்ளே கொண்டு வருது. என்சிஆர் இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே சிஏஏ போன்ற சட்டங்களை கருப்பு சட்டங்களை ஏற்றினாலும் தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கிறாருன்றதான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் யாராக இருக்கிறாரு? ஸ்டாலின் அவர்களாக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களாக இருக்கிறாரு. ஆனால் இந்த கோரிக்கையை நாங்கள் யார்கிட்ட வைக்கணும்? அவர்கிட்ட தான் வைக்கணும். இன்னைக்கு அவர் தான் இருக்கிறார், புரியுதுங்களா? ஆனால் தன்னுடைய கொள்கையாகவும் ஊழல் எதிரியாகவும் பார்க்கக்கூடியது, அரசியலினுடைய எதிரியாகவும் பார்க்கக்கூடியது திமுகவை தான் பார்க்கிறாரு. அதில் மாற்றம் இல்லை. இன்னைக்கு இன்னும் ஓராண்டு காலம் அவர்கள் கையில் ஆட்சி இருக்குது. அப்போது ஆட்சி அவர்கள்ட்ட இருக்குது, ஆட்சியும் அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்குன்னா அங்கே தான் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இதை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவர் பிரதிநிதியாக தான் பார்க்கப்படுறாரு. அந்த பிரதிநிதி கிட்ட எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இதை இவர் ஆதரிக்கலை, எங்களுக்கு வேண்டாம்ன்றதையும் பதிவு பண்ணுறாரு. அதை தான் நீங்கள் உள்வாங்கணும்னு சொல்கிறோம்.